ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய இமெயில் ஐடியை வேறு யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்குது, வேறு யாரும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. மெயில் ஐடியில் கூகுள் அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. மேலே உள்ள ஐக்கான், மேலே கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ரவுண்டு ஐக்கான் இருக்குங்களா, அந்த ஐக்கானை நாம் டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இந்த மாதிரி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு நமக்கு காட்டும். மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டும் காட்டும் நமக்கு. இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட்டு. அது ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம பைமோட்டோ ஸ்மார்ட்டுன்னு டைப் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே நாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றவர்களை சேர்த்து விடுவது மூலம் நம்ம ரிவார்டும் பெற்றுக்கொள்ளலாம். பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு ஏற்றவாறு தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஆர்டர் போட்ட தேதியிலேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே சேஃபாக நமக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, பொருட்கள் நல்ல தரமாக இருப்பதனால, விலை மலிவாகவும் இருப்பதனால நமக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு நன்மையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போவோம். இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம டச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதில் கீழே பாருங்கள், செக்யூரிட்டி சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டச் பண்ண வேண்டும். செக்யூரிட்டி சைன்இன்னை நம்ம டச் பண்ணால் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வேறு யாரும் ஹேக் பண்ண முடியாது. நாம் மட்டுமே அதை ஓப்பன் பண்ண வேண்டும். பாஸ்வேர்டு மறந்தாலும் அது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ரெக்கவரி கான்டாக்டு, செல்ஃபி வீடியோ அப்படி ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்ம வந்து செல்ஃபி வீடியோ ஆப்ஷனில் தான் நம்ம போகணும். இப்படி தான் நமக்கு காட்டும். ஸ்டெப்பு, வெரிஃபிகேஷன், ஃபோனு இதெல்லாம் நமக்கு காட்டுது பார்த்தீங்களா. செல்ஃபி வீடியோவில் தான் நம்ம போகணும். அந்த 2-3 ஸ்டெப்புலாம் அதில் இருக்குது. அதில் வந்து நாம் செல்ஃபி வீடியோ அந்த ஸ்டெப்பில் தான் நம்ம போகணும். போய் நம்மளுடைய செல்ஃபி ஃபோட்டோ மூலமாகவே நம்ம அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அடுத்தவங்க யாரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்காத அளவு நாம் இப்படி பிளாங்காக இருக்க காரணம், அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாததுனால தான் இந்த மாதிரி பிளாங்காக இது காட்டுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புகளையுமே நீங்கள் போய் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை போய் நீங்கள் அதை கண்டினியூ கேட்கும். அதெல்லாம் கண்டினியூ கேட்டு உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ வரைக்கும் அதில் வந்து கேட்ச் பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருந்தால் உங்களுடைய இமெயில், பாஸ்வேர்டு அதெல்லாம் மிஸ் ஆனாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். அந்த இமெயில் ஐடியை நம்ம ஈஸியாக ரெக்கவரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் ஆகும். இதை பயன்படுத்துங்க, மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், அதை செல்ஃபி வீடியோ எடுக்கக்கூடாதுக்காகவே அவங்க ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதான்